வாசிங்க. எபிரேயர்க்கான நிருபம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசி. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இந்த ஒரு வசனத்தை மட்டும், இந்த ஒரு வசனம் எபிரேயர் 4:12 மட்டும் வச்சு எப்படி வசனம் உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃபை டிசைன் பண்ணுதுன்னு நீங்க அழகா தியானிக்கலாம். இந்த ஒரு வசனத்தை மட்டும் வச்சு நீங்க போய் வீட்டில் கூட தியானிச்சு பாருங்க. 3-4 விஷயங்கள் அது முக்கியமாக பேசும். முதல்ல என்ன பண்ணுதான், ஆவியையும் ஆத்மாவையும் என்ன செய்தான், கணுக்களையும் பிரிக்குதான். எப்படி பிரிக்குது? ஆத்மாவை எதுல இருந்து பிரிக்குது? சும்மா நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மாதிரி சொல்றேன், வீட்டில் போய் தியானிச்சு பாருங்க. ஆத்மாவை எதுல இருந்து பிரிக்குது? வசனம் சொல்லுது, என் ஆத்மா மண்ணோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த மண்ணோட ஒட்டி இருக்கிற ஆத்மாவை, மண்ணுனா மாம்சம், ஆண்டவர் மண்ணில் தான் மனுஷன் செஞ்சு மாம்சமாக்கினார். இந்த மாம்சத்தோட என் ஆத்மா என்ன செய்யுது? ஒட்டி கொண்டிருக்கிறது, உலகத்தோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிறது. இதுல இருந்து என்னை பிரிக்கணும்னா எது தேவை தெரியுமா? கர்த்தருடைய வசனத்தை வச்சு தான் உலகத்தை பிரிக்க முடியும். அதுதான் உங்களை உலகத்தை விட்டு பிரிக்கும், மாம்சத்தை விட்டு பிரிக்கும். ஏங்க, வசனத்துக்கும் பிரிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? உங்களுக்கு சொல்றேன். பல நேரங்களில் உங்களால் விட முடியாத எத்தனையோ காரியங்களுக்கு விடை எங்க இருக்குன்னா வசனத்துக்குள்ள தான் இருக்கு. நான் உங்களுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒண்ணுமே இல்லை, இந்த வசனத்தை தியானிச்சுக்கிட்டே இருங்களேன். சும்மா ஒரு வசனத்தை எடுத்து அதை சும்மா உங்க மைண்ட்ல தியானிச்சுக்கிட்டே இருங்களேன். நீங்க சில சிந்தனைகள், சில போராட்டங்கள்ல இருந்து விடுபடணும்னு நினைப்பீங்கல்ல, இதுல இருந்து நான் வெளியே வரணும், வர முடியல அப்படின்றீங்கள, நீங்க அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா அதை மறக்கணும் நினைப்பீங்க. நீங்க ஜெபம் கூட எப்படி பண்ணுவீங்கன்னா, ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே இந்த சிந்தனை என்னை விட்டு போகட்டும், ஆண்டவரே இது என்னை விட்டு போகட்டும், ஆண்டவரே அது போகட்டும்னா போகாது. அதுக்கு ஆல்டர்னேட்டா இன்னொன்னு கொண்டு வரணும். உள்ள ஒரு ஆல்டர்னேட்டா இன்னொன்னு கொண்டாட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது உங்களை விட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும். அதுக்கு அந்த ஆல்டர்னேட் எதுனா வசனம். அதுதான் மாற்று. அதுக்கு மாற்று வேற ஒண்ணுமே கிடையாது. பல நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? இந்த சிந்தனை போகணுன்ட்டு புக்கு படிப்போம், இல்லைன்னா டிவி பார்ப்போம், அப்படி இல்லைன்னா யார் கூட பேசிக்கிட்டு இருப்போம். இது எதுவுமே என்ன செய்யாது? ஆல்டர்னேட்டாக இருக்காது. இது முன்னிலைமையை விட பின்னிலைமை மோசமாக மாறிடும். நீங்கள் பிரச்சனையோடு அங்கே போய் உட்காந்து இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட பேசினா உங்களை விட பெரிய பிரச்சனை அங்கே உட்காந்துருக்கோம். நீங்கள் போகும்போது அரை டிப்ரெஷனில் போயிருப்பீங்க, அங்கேருந்து வரும்போது ஃபுல் டிப்ரெஷனில் வெளியே வருவீங்க. நம்மளே பிரச்சனை அங்கே போனால் அது அதை விட பெரிய பிரச்சனையாக இருக்குது, இனிமேட்டு இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு. நான் இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பெரிய டிப்ரெஷன் இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை வந்து உங்களை அப்படியே ஆற்றி தேற்றி மாற்றி எல்லாத்தையும் மாற்றிடும். அப்போ வசனம் தான் அதுக்கு ஆல்டர்னேட் யாருமே இல்லை. சிலர்லாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ மாறிட்டான், ஏஐ கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான் உட்காந்து, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட. அது டிப்ரெஷனுடைய உச்சம். உங்களுக்கு சொல்கிறேன், அந்த வசனம் தான் உங்களை என்ன செய்யும்? ஆற்றி தேற்றும். அது பிரிக்கும், உங்கள் ஆத்மாவை துக்கத்தை விட்டு பிரிக்கும். அடுத்து உங்கள் ஆவியை அது என்ன செய்தான்? பிரிக்குது. ஆவி பிரிந்தா என்ன தெரியுமா? பூமியை விட்டே வசனம் எங்கே கொண்டு போகும் தெரியுமா? ஆவி கர்த்தருடைய தேவன் தந்த தீபமாக இருக்கிறது, அது அங்கே போயிடும். இந்த உலகத்தை விட்டு நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழி இருக்கிறது என்று சொன்னால் அது கர்த்தருடைய வசனத்தினால் மட்டும்தான் முடியும். வேற எதுவும் கூட்டு போகாது. அந்த உங்கள் ஆவியை பூமியை விட்டு அழகாக வேறு பிரிச்சிடும். நீங்கள் எப்படி இந்த பூமிக்குள்ளே இருந்து விடுபட போகிறோன்னு ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க. இவர் சொல்லுவார் அழகா, பவுல் சொல்லுவார் ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரத்தில், என் ஆத்மா, அதாவது மொத்தமாக சொல்வார் அவர், என் சிருஷ்டிப்பு எனக்குள்ள இருந்து போராடுகிறது. எனக்குள்ள இருந்து ஒரு பாவ பிரமாணம் என்ன செய்து போராடுகிறது. ஏகமாய் எல்லா சிருஷ்டிகளும் என்ன செய்தா? தவிக்கிறதா. என்ன அது கூட அர்த்தம்? அவர் என்ன எழுதுறாருன்னா, என் மாம்சத்துக்குள்ள நான் உட்கார்ந்துருக்கிறேன், ஆவியில எனக்கு ஒரு விடுதலை இருக்குது, ஆவியில எனக்கு தெரியுது இதை செய்யக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, இப்படித்தான் இருக்கணும், இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும், கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கணும், எல்லாம் இருக்கு. நல்லா ஜெபம் பண்ணணும், நல்லா பைபிள் வாசிக்கணும், எல்லாம் இருக்கு. ஆனா அது எதுக்குள்ள இருக்கு தெரியுமா? என்னை செய்ய விடாத ஒரு மாம்சத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கு. புரியுதா உங்களுக்கு? செய்ய விடாத ஒரு மாம்சத்துக்குள்ள இருக்கு. அங்க உட்காந்துக்கிட்டு என்னை விடுதலையா அது செயல்படவே விட மாட்டேங்குது. அது ஒரு போராட்டம். ஒரு நாள் வருங்கிறார், ஒரு நாள் வரும், எல்லா சிருஷ்டிகளும் விடுதலையாக்குமா, எல்லாம் விடுதலையாகி விடுதலையாய் கர்த்தரை ஆராதிக்குமா, பரலோகத்துக்கு போகுமா. அதை உங்களுக்குள்ள இருந்து அப்படி வேறு பிரிச்சு கொண்டு போய் உங்களை பரலோகத்துல ஆராதிக்க வைக்க போறது எதுன்னு கேட்டா, பூமியை விட்டு பிரிக்க போறது எதுன்னா கர்த்தருடைய வசனம் மட்டும்.
அதை எவ்வளவு தியானிக்கிறீங்களோ அது இந்த பூமியை விட்டு உங்களை வேறு பிரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பல நேரத்தில் இந்த மாம்சத்துக்குள்ளே நம்ம மாட்டிக்கிறோம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இந்த மாதிரி கவுன்சிலிங்க்கெலாம் வருவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். பயங்கரமாக அவங்களுக்குள்ள கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும், ஆண்டவருக்கு எதையாவது செய்யணும், இன்னும் சொல்லப்போனால் தாளந்து இருக்கும், வரம் இருக்கும். ஆனால் அவங்க எங்கே இருப்பாங்கன்னா இதை எதையுமே செய்ய முடியாத ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்குள்ளே உட்காந்துருப்பாங்க. கர்த்தருக்காக எதையாவது வைராகியமாக செய்யணும்னா வீட்டை விட்டே வெளியே வர முடியாது அவங்களால. அவங்க சொல்லுவாங்க, பிரதர் எதாவது செய்யணும் பிரதர், ஆண்டவர் செய்யணும். சரி செய்யுங்களேன், ஒன்றுமே முடியாது என்னால. மாம்சத்துக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வரேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவாங்க. ஆண்டவர் சொல்லிடுவார், ஃபுல் டைமுக்கு நீ வா அப்படிம்பாரு. இவங்களும் கமிட் பண்ணிடுவாங்க, வந்துடுவாங்க. ஆனால் வேலை செய்கிற கம்பெனியில் போய் எழுதி கொடுத்தோம்னா அவன் 3 மாதம் 6 மாதம் ஒர்க் பண்ணிட்டு போகும்பான். பார்த்துருக்கீங்களா? உடனடியாக என்ன பண்ண மாட்டாங்க, ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி நீங்கள் போங்க 3 months அந்த ரிலீவிங் பீரியட் அப்படிம்பாங்க. அந்த 3 மாதம் இவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? இவங்களால அங்கே ஒர்க் பண்ணவும் முடியாது, ஆனால் வேறு வழி இல்லை, ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அங்கே உட்காந்துக்கிட்டு மினிஸ்ட்ரி பண்ணணுங்கிற வெறி இருக்கும். அது மாதிரி ஒரு சிச்சுவேஷனை தான் பைபிள் சொல்லுது. ஆவி உலகத்துக்குள்ளேருந்து என்ன செய்யுது, போராடுதாமா. இதை விட்டு விடுபட்டு போய் ஃப்ரீயாக இரவும் பகலும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாகவும் ஆராதிக்கணும்னு இருக்கே, போக முடியல. ஏதோ ஒன்று பிடிச்சி வச்சிருக்குது, ஏதோ ஒரு சூழ்நிலை கட்டி வச்சிருக்கு. இதிலிருந்து உங்களை விடுதலையாக்குறது என்ன தெரியுமா? கர்த்தருடைய வசனம் விடுதலையாக்கும். அல்லேலூயா. அடுத்து ஒன்று என்ன சொல்லுது, கணுக்களையும் அப்படின்னா என்ன தெரியுமா? ஜாயிண்ட்ஸ். இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த மாதிரி ஜாயிண்ட் ஏதோ ஒன்னோடு கூட ஜாயிண்ட் ஆகிட்டோமா நம்ம. இந்த ஜாயிண்ட்டிலேருந்து நம்மளால் என்ன செய்ய முடியல, பிரிக்க முடியாது. வேறு வழியே இல்லை, இந்த ஜாயிண்டில் தான் இருக்குது. அவர் சொல்கிறாரு, வசனம் தான் அதை என்ன செய்யுமா, பிரிக்கத்தக்கதாக. சில பிணைப்பு ஏற்பட்டிருக்கும், சில விட முடியாத பிணைப்பு இருக்கும். இது உங்களால் என்ன செய்யவே முடியாது, இந்த ஜாயிண்ட்லேருந்து என்ன செய்ய முடியாது, வரவே முடியாது. அப்படி வர வைக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய வசனம் தான் வர வைக்குமா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஜாயிண்ட்லேருந்து பிரிப்பார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தர் உன்னை அப்படி ஒரு கட்டிலிருந்து விடுதலையாக்குவார்னு அர்த்தம். விடுதலையாய் நீ செயல்படுவதற்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுப்பார்னு அர்த்தம். உன்னை விடுதலையாக செயல்பட முடியாமல் சில ஜாயிண்ட்ஸ் பிடிச்சி வச்சிருக்குல்ல, இதை நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் என்ன செய்ய முடியாது, போக முடியாதுல்ல. அப்படி போக வைப்பதற்கு கர்த்தர் என்ன கொடுப்பார், உங்களை அந்த விடுதலையை கொடுப்பார்னு இருக்கு. அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார், கதவை திறந்து கொடுப்பார். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் கவனிச்சுக்கொள்ளுங்க, வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், உங்கள் ஆத்துமாவை இந்த பாவத்தை விட்டு, மண்ணை விட்டு, உங்கள் ஆவியை இந்த பூமியை விட்டு, உங்களுடையதான ஊனையும் அணுக்களையும் என்ன செய்தான், பிரிக்கத்தக்கதாக, அந்த ஜாயிண்ட்ஸ் அதிலிருந்து பிரிக்கத்தக்கதாக வசனம் உதவும். எப்பேற்பட்ட கட்டு, எப்பேற்பட்ட பிடிப்பு, எப்பேற்பட்ட பிணைப்பு, நீங்கள் விரும்பாதது, அதாவது பாவம் சொல்கிறேன், விரும்பாத பாவம். ஒரு இடத்துல அவர் சொல்லுவார், நான் விரும்பாததையே செய்கிறேன் அப்படிம்பார். நான் எதை செய்யக்கூடாது நினைக்கிறேனோ அதையே செய்கிறேன். நான் எங்கே இருக்கக்கூடாது நினைக்கிறேனோ அங்கேயே இருக்கிறேன். நான் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவங்களே பார்க்குறேன். ஏன்னா வழி இல்லை, அதான் சிச்சுவேஷன். அப்படி தான் நான் இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு, ஆனால் என்னால் முடியல, நான் அங்கே தான் இருக்கிறேன். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை இதிலிருந்து விடுதலையாக்குறது ஒன்று இருக்குன்னா கர்த்தருடைய வசனம் உன்னை விடுதலையாக்கி அந்த இடத்திலிருந்து நீ விரும்புகிறபடி, ஸ்பிரிச்சுவலாக நான் சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவலி விரும்புகிறதை கர்த்தருடைய வசனம் செய்கிறது. அல்லேலூயா.